ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நைட் டின்னர்லேருந்து தான் வந்து ஒரு vlog வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பாப்பாவோட ஸ்கூலுக்கு ஆனுவல் டே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதோட நைட்டு, அந்த முந்தின நாள் நைட்டு டின்னர் ரெசிபி தான். என்ன கேட்டாங்கன்னா சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவி வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டிவி பார்த்துட்டு இன்னொரு பக்கம் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து எதுவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி, அதுவும் இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா போய் டக்குன்னு நின்றுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். இல்லைன்னா நிற்கவே முடியல. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஹீட் ஆனோடனே ஆஸ் யூஷுவல் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, அது நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். இதோட ரொம்ப ஷார்ட்டான ரெசிபி, இதோட ஃபுல் டீட்டெயில் ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வேகமாக பார்க்கணுன்னு நினச்சா அதை வந்து பார்த்துக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையுமே நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தூளுப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு வந்து நான் நல்லா மூடி வச்சிட போகிறேன். ஏன்னா தக்காளி வேகவே மாட்டேங்குது இப்போ இருக்க தக்காளிலாம். ஸோ அதனால தான், நாட்டு தக்காளியே இல்லை, கிடைக்கவே மாட்டுது எங்கேயுமே. ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம், தக்காளியெல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடணும். அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ பார்த்தோன்னா வேகமாக வந்து அது சட்டியிலலாம் பிடிச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு குக்கிங் ஷோ பார்த்து தான் இதை வந்து நான் கண்ணுக்கு பிடிச்சேன். என்னென்னா தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து இஞ்சி பூண்டு விழுதே போடணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, சீரகத்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள், அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டம்ளர் அளவு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, எக்ஸஸான வாட்டர் மஷ்ரூம்லேருந்து ஆல்ரெடி வெளியேறும். ஸோ அது எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து வதங்கணும். ஸோ இன்னுமே கிரேவியாக வேணும்னா அதே ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு இன்னுமே நல்லா வதங்கி கொஞ்சம் நார்மலாக கிரேவி ரொம்ப லைட்டாக இருந்தால் போதுன்ற அளவுக்கு நான் எடுத்துட்டேன். சைடு பை சைடு வந்து கிரேவி ரெடி பண்ணும்போதே வந்து சப்பாத்திக்கு எல்லாமே ரோல் பண்ணி தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, டக்குன்னு போட்டு உடனே எடுத்துடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மரில் வந்து எல்லாருமே கிச்சனில் அதிக நேரம் நிற்கிறத வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். நான் வந்து அப்படியே தேய்ச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துட்டேன். அப்படியே வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு கழுவி வச்சுட்டு படுத்துடணும் அப்படின்ட்டு வேகமாக எல்லாமே சைட் பை சைடாக வேலை முடிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் நான் ஆஃப் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே கேளுங்க. இது வந்து உண்மையாக தான் சொல்லியிருக்காரு. நானே நிறைய தடவை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டேன். சிக்கன் கிரேவி சாப்பிட்ட மாதிரி இருக்கு, அவ்வளோ டேஸ்ட்டு. வீடியோக்காக சொல்லல, சூப்பர். ஓகே, காரம், உப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மித்ராவோட ஸ்கூல் ஆனுவல் டே. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். பக்கத்தில் வந்துட்டோம். நான் உங்களுக்கு அதை கவர் பண்ணுறேன். நான், நவியோட டேடி எல்லோரும் போகிறோம். நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்தே ஏதாவது ஷூட் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கால் வந்து ஜவ்வு வந்து கிராக் ஆகிடுச்சு. ஸோ டேர் ஆகிடுச்சு அது ஒரு மாதிரி. அதனால் சுத்தமாக நடக்கவே முடியல. ஸோ அதனால் வீடியோஸ் எதுவுமே மார்னிங் வந்து பாப்பாவை வந்து ஆனுவல் டேக்கு ரெடி பண்ணி அமிச்சேன். ஸோ அது எதுவுமே என்னால் வந்து எடுக்கவே முடியல. ஸோ ஃபைனலாக வந்து ஈவினிங் மார்னிங் ஒரு எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா மதியானம் கிளப்பி பாப்பா 1:00 ஸ்கூலில் கொண்டு வந்து அவங்க டேடி விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 5:00 ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து மெதுவாக ரொம்ப நடந்து என்னை மட்டும் வந்து உள்ளே வண்டி கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. 2 வீலரில் ஸ்டேஜ் கிட்ட வந்து ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு போனாங்க. மற்றபடி டேடி இவங்கெல்லாம் வந்து நவியும் டேடியும் வந்து மெதுவாக எல்லாத்தையும் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன், நீ உட்காந்துருன்னு சொல்லிட்டு வந்தாங்க. பார்த்தோன்னா பாப்பா வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஓவரால் சாம்பியனோட ப்ரைஸ் வந்து ஷீல்டு வந்து வின் பண்ணிட்டா. ஸ்டேஜில் வந்து அது கொடுத்துருந்தாங்க. அதை நாங்கள் எடுக்க முடியல. நானே வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தேன் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு.
இது வந்து ஸ்போர்ட்ஸ் டேலேயே வந்து பாப்பா இந்த இயரில் வந்து நிறைய கலந்துக்கிட்ட எல்லா இதுலேயுமே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி எல்லா ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கா. இது வந்து ரன்னிங் ரேஸில் வந்து பாப்பா ஃபஸ்ட் ப்ரைஸ் இருந்தால் கேலரியில் நிற்கும் போது ரொம்ப ஒரு பேரண்ட்டாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் ஈவினிங் ஆனோடனே பார்த்திங்கன்னா ஆனுவல் டே ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஷோ வந்து எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, டீச்சர்ஸும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸோடு ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. பாப்பா வந்து தேர்டு டான்ஸ் தான் ஆடினாங்க, மினியன் டான்ஸ் வந்து ஆடினாங்க. அந்த தலையில் வந்து கிளிப்பு குத்திருக்கிறதா மித்ரா. ஸோ நான் ரொம்ப டீட்டெயில்டாகவும் போடலை, ஏன்னா வேண்டாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் அப்படின்றனால. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஷோ தான் பார்த்தோம். அப்புறம் எனக்கு கால் இருக்கறக்கு ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. டைமும் கிட்டத்தட்ட 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. பாப்பாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து கிளம்பலான்னு ஸ்கூல்லேருந்து கிளம்பலான்ட்டு வந்துட்டோம். வந்தோடனே பாப்பா எனக்கு வந்து சாப்பிடணுமா அப்படின்னோடனே என்னாலேயும் டின்னர் சமைக்க முடியாதனால ஹோட்டல் போயிட்டோம். அங்கே ஹோட்டல் போனால் மித்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ அவங்க கூட ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே இருக்க டாய்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஹோட்டல்ஸில். ஸோ ஒரே ஷாப்பிங் தான், என்ன அது வேணும் இது வேணும்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுத்து ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம். இப்படி தான் எங்கள் நாள் போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.